டாக்டர் ஸ்கின்ல எலிவேட்டடா ப்ளூயிஷ் பர்ப்ளிஷ் கலர்ல எரப்ஷன்ஸ் இருக்கு வித் சிவியரான இச்சிங்கும் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து லைக்கன் பிளானஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைக்கன் பிளானஸ் அப்படின்னா ஸ்கின்ல மட்டும் தான் டெவலப் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது வந்து நெயில்ஸ்ல வரலாம், ஸ்கேல்ப்ல வரலாம், ஜெனிட்டல்ஸ், ஓரல் கேவிட்டி இந்த மாதிரி ரீஜியன்ஸ் எல்லாமே இது வந்து டெவலப் ஆகும். ஸ்கின் அப்படின்னு பார்க்குறப்போ பர்ட்டிகுலரா ஸ்கின் ஃபோல்டிங்ஸ் அதாவது அண்டர் த பிரஸ்ட், ஆக்சிலா, groins தொடை இடுக்குகள்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாமே இது வந்து டெவலப் ஆகலாம். ப்ளஸ் ஃபோர் ஆர்ம்ஸ், லெக்ஸ் இங்க எல்லாமே வந்து டெவலப் ஆகும். லைக்கன் பிளானஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். இம்யூன் சிஸ்டம்ல வரக்கூடிய கன்ஃப்யூஷன்ஸ்னால டெவலப் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷன் தான் இது. இதுக்கு ஒரு கம்ப்ளீட்டான க்யூரே இல்லையா? நானும் ஆயின்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்துட்டேன், லேசர் தெரப்பி ட்ரை பண்ணிட்டேன், ஸ்டீராய்ட்ஸ் கூட எடுத்து பார்த்துட்டேன். ஆனா எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான க்யூரே இல்ல அப்படின்னு கேட்குறீங்களா? ஹோமியோபதிக் மெடிசின்ஸ் எடுக்கிறபோது நமக்கு கம்ப்ளீட் அண்ட் ஹெல்த்தி க்யூர் வந்து நம்ம பேஷண்ட்ஸ்க்கு தரோம். எப்படின்னு பார்த்தோம்னா, இம்யூன் சிஸ்டம்ல வரக்கூடிய அந்த கன்ஃப்யூஷன்ஸ சரி பண்ணி, அது மூலியமா வரக்கூடிய இச்சிங் அண்ட் எரப்ஷன நம்ம கம்ப்ளீட்டா க்யூர் பண்றோம். மெடிசின் ஸ்டார்ட் பண்ண வித்தின் அ வீக்லயே வந்து பேஷண்ட்டால அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட ஃபீல் பண்ண முடியும். தேங்க் யூ.